வாழ்வோம் வாழ்விப்போம். அப்போ தனியாக இருக்கிறது வரை உங்க தன்மை, உங்க கர்மா இயல்பா இருக்கும். இயற்கையும் அதை தான் விரும்புகின்றது. இயற்கையும் அதை தான் விரும்புகின்றது. தோட்டத்துல மரம் நிக்கலாம். ஆனா மரம் தனியா தான் இருக்கணும். எத்தனை தென்னை மரம் வச்சாலும் ஒவ்வொரு தென்னை மரமும் தனித்தனியா தான் நிக்கும். ஆனா ஒரு தோட்டத்துல நிக்க. அதே போல ஒரு குடும்பத்துல நீங்க 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். இல்லையா? 4 குழந்தை இருக்கலாம், ஒரு குழந்தை இருக்கலாம். புருஷன் பொண்டாட்டி, உங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா எப்படி இருக்கணும்? அவர்கள் கர்ம வினைக்கு தக்கவாறு உணர்ந்து இருக்குவே. மேக்சிமம் அவங்களால முடிஞ்சது அவங்க செய்யணும். அடுத்தவங்கள்ட்ட பாரம் போடக்கூடாது. இயலாத போது இவர்களை செய்ய வைக்கலாம். அது புண்ணியம் இவர்கள். அப்பா அம்மாவுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது, வெளியில போக முடியாது, துணி துவைக்க முடியாது. அப்ப பிள்ளைங்க செய்யணும், கண்டிப்பா செய்யலாம். புண்ணியம் தானே அது. உதவுவது புண்ணியம். யாருக்கு? இயலாதவர்களுக்கு. இல்லையா? அங்க கர்மா வராது. அவன் அறத்தோட வீட்டுல இருக்கக்கூடிய 4 பேரும் யாரும் பொய் கிடையாது. ஞானத்துக்குள்ள போனா பொய் சொல்லக்கூடாது. சொன்னா நீ ஞானத்துல இல்ல, அது பெரிய தப்பாகும். அந்த பாவத்துக்கு விடிவே கிடையாது. நான் வேலது ஞானத்துக்குள்ள இறங்கிட்டு போய் சொன்னோம். அது எங்க எப்படி உங்களை லாக்கப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள நான் போகல, சொல்றேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம், தனித்தனியா தான். இயற்கை தனித்தனியாகத்தான் கொடுக்கிறது, தனித்த வாழ்க்கை தான். ஆனா அந்த தனித்த வாழ்க்கை இணைந்த வாழ்க்கையாக வாழ்வாங்க. அதான் சொன்ன, ஒரு தோட்டத்தில் 10 மரங்கள் நிற்கிறதுனா ஒவ்வொரு மரமும் தனிதான். அந்த மரம் இந்த மரம் சேர்ந்து வாழ இல்லையா? புருஷன் முண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டாலும் 2 பேரும் தனித்தனி தானே, எங்க ஒட்டிட்டா வச்சிருக்காங்க. அப்போ உங்க கர்மம் நீங்க கழிக்கணும், அவங்க கர்மம் அவங்க கழிக்கணும்னு வரும்போது புது கர்மம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இயற்கையை ஒட்டி வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆரம்பிக்கும் போது எப்படி வரும்? தனிமை, பர்சனல் இட்ஸ் வெரி எசென்சியல். நம்ம பர்சனல் ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லாருக்கும் ஒரே குணம் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்க உங்க குணத்தை பார்க்கணும். சிலவங்களுக்கு வெயிட் தூக்க முடியும், பிசிக் நல்லா இருக்கும். ஒருத்தனுக்கு மென்டலி நல்லா இருக்கும். 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு அண்ணன் நல்லா மூட்டை தூக்குவான், சாமான் தூக்குவான், வீட்டு வேலை பார்ப்பான். ஆனா இன்னொருத்தன் அவனுக்கு அதெல்லாம் ஒத்து போகாது. ஏன்னா அவன் சிஸ்டம், அவன் கர்மா அப்படி. அப்ப அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் அளவுக்கு நல்லா அவன் சப்போர்ட் பண்ணுவான். தப்பில்லை, எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய். பாரம் இல்லாமல் நம்ம இருக்கும். கருத்தை சொல்லலாம், அவங்க கவலைகள் மாறுவதற்கு வழி சொல்லலாம், நல்ல வழிகளை காட்டலாம், அதெல்லாம் கூட செய்யலாம், தப்பில்லை. அப்ப எப்படின்னா, எப்படி பார்த்தாலுமே ஒவ்வொரு ஆளும் தனித்தனிதான். இதுல மாற்றமே இல்லை. இதுதான் இயற்கை கற்றுப்போம். நீங்களே நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது, பிறக்கிறது ஒரு நாள், இறக்குறது ஒரு நாள். எல்லாரும் ஒண்ணு கிடையாது. அப்பா பிறந்த நாள் ஒண்ணா இருக்கும், இறக்குற நாள் ஒண்ணா இருக்கும். அம்மா பிறக்கிறது ஒண்ணு, இறக்குற நாள் ஒவ்வொன்றும் தனித்தனி தானே. அம்மா அப்பா சேர்ந்து 2 பேரும் ஒரே நாளா செத்து போறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே நோயா வருது. அப்போ பாடி சிஸ்டம் தனியில. இதையே நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நம்மள என்ன பண்ணிட்டான்னா மூளை சலவை செய்து, அதுதான் சமூக ஓட்டத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். வெளியில வர்றதுன்னா ஊர் விட்டு ஓடி போக சொல்லல, அங்கே இருந்து கொண்டு உங்க சிந்தனையை மாற்றிக் கொள்ளலாம். ஞானம் அதை தான் செய்யும். ஞானம் எதை கொடுக்கும்? சிந்தனை மாற்றத்தை தரும், இல்லையா?